to my channel We Have 31. This is my first video. சரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக போடலான்னு ஐ செலக்டட் தி டாபிக் ஜாவா. இதுதான் நம்மளுடைய ரோட் மேப். இது எல்லாமே ஜாவா கவர் ஆகிடும். ஐ மீன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் வந்து நம்ம ஜாவாவோடைய பேசிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன், ஜேடிகே, ஜேஆர், ஜேவிஎம்னா என்ன, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், அதில் வந்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் வரைக்கும் பேசிக்ஸ் ஃபேஸ் 1. தென் ஃபேஸ் 2 வந்து ஊப்ஸ் பற்றின எல்லாமே வந்துடும். தென் அட்வான்ஸ்டு கோர் ஜாவா, அதில் வந்து பேக்கேஜஸ்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், டேட் அண்ட் டைம் ஏபி வரைக்கும் நம்ம இதில் கவர் பண்ணலாம் ஃபேஸ் 3. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா இது இல்லாமல் எந்த இன்டர்வியூவுமே கிடையாது. இந்த லிஸ்ட்டு, செட்டு, மேப்பு இதில் இருக்கிறது. தென் மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ். அப்புறம் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஜாவா ஃபீச்சர்ஸ் 8 ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது இன்டர்வியூஸில் வந்து ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறாங்க ஸ்ட்ரீம்லாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜாவா ஃபீச்சர்ஸ் 8. ஜாவா இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். சரி, ஜாவானா என்ன அப்படின்னு எடுத்தோன்னா எப்பயும் போல் நம்ம ஜாவா இஸ் எ ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி தான் சொல்லுவோம். சில பேர் தெரிஞ்சு சொல்லலாம், சில பேர் மக்கப் பண்ணி சொல்லலாம். பட் இதை நம்ம புரிஞ்சிக்கலாமே, அவ்வளோதான். அப்போ ஜாவானா என்ன? ஃபஸ்ட்டு ஜாவா ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஜாவா வந்து ஒரு லாங்குவேஜ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், அதை கேட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அது ஒன் ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. அது மாதிரி இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியணும், அப்போ அதனுடைய லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. இப்போது லாங்குவேஜஸில் வந்து தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி அது மாதிரி நிறைய இருக்க மாதிரி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைத்தான், ஜாவா, சி++ நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தான் ஜாவா. அதாவது நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும், அதாவது அதனுடைய லாங்குவேஜில் ஜாவாவில் தரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அவுட்புட் தரும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ரியல் லைஃப்பில் எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து டீ கடைக்கு போகிறோம், டீ போயிட்டு அண்ணன் ஒரு டீ சொல்கிறோம், அண்ணன் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு டீ ரெடி பண்ணி தருவாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு ஜாவா, அதுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஜாவாவில் வந்து நம்ம கோட் பண்ணோன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் தரும். சரிதானா? அப்போது அது தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்ம படிக்கணும் இல்லையா, அப்போ தானே அதுக்கிட்ட நம்மளால் பேச முடியும். அதுதான் வரும்போது ஜாவா. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஜாவோடைய டெஃபினிஷன்ஸ். ஜாவா இஸ் எ ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீ மறுபடியும் அதான் புரியாத மாதிரி ஏதோ பேசுகிற அப்படின்னா அதான் கிடையாது. இது நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜாவா வந்து டெவலப்டு பை சன் மைக்ரோ சிஸ்டம். அப்புறம் ஜாவா வந்து ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுது, என்னென்னா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். அப்படின்னா என்னென்னா, ஒரு வாட்டி நம்ம ஜாவா ரைட் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த ஓஎஸ், அது லினக்ஸாக இருக்கலாம், மேக்காக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், எதில் வேணாலும் இதை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதை வந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஓகே. அப்புறம் ஜாவா வந்து மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், வைட்லி யூஸ்ட் இன் பில்ட் வெப், மொபைல் அண்ட் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம், இல்லை ஃபுட் ஆர்டர் பண்ணுறோன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் மேபி ஜாவாவில் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அது வந்து ஃபாதர் ஆஃப் ஜாவா வந்து யாருன்னா ஜேம்ஸ் கோஸ்லி. ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஜாவா உடைய சும்மா ஒரு காமனாக ஒரு ஓவராலாக பார்த்துட்டோம். இப்போ என்னுடைய ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்கிறாங்க, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறாங்க, சிம்பிள் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா இது ஒரு
பிரின்சிபல் 4 கான்செப்ட்ஸ் வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். ஓகேவா? என்கேப்சுலேஷன்ஸ் இது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ஊப்ஸ் கான்செப்டில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு இதை மட்டும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அது கான்செப்ட் யூஸிங் ஜேவிஎம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அது நம்ம ஒரு இடத்த ரைட் பண்ணி நம்ம எந்த ஓஎஸ் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் ஜாவா. தென் வந்து சிம்பிள். இது ஏன் சிம்பிள்னா என்னுடைய சின்டாக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இது நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் அ செக்யூர்டு. ஏன் செக்யூர்ட் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது சி இல்லைன்னா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து பாயிண்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த பாயிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரியை டைரக்ட் ஆக்சஸ் பண்ணும். பட் இதில் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜாவாவில் ரொம்ப செக்யூர்டு இது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பைட்கோட் வெரிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன கான்செப்டுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோபஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ராங்குன்னு. ரோபஸ்னாலே ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து இது ஒரு கார்பேஜ் கலெக்ஷனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பேஜ்னா என்ன? கார்பேஜ் கலெக்ஷன்ஸ்னால் கார்பேஜ்னால் தெரியும் நம்மளுக்கு ஒரு பின், அது வேஸ்ட் பின் தானே. அது மாதிரி இதில் நம்ம அன்யூஸபிள், அது ரொம்ப நேரமாக அது யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்க வேரியபிள்ஸோ ஆப்ஜெக்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலீட் பண்ணிக்கும். அதுதான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். ஓகே. அப்புறம் மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னா சேம் டைமில் மல்டிபிள் டாஸ்க் வந்து ரன் ஆகும். அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைலில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போது சாங் டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு சைடு மூவி டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு சைடு சாங் கேட்குறோம். சடனாக வந்து மொபைல் ரிங் வரும். அப்போ அட் த சேம் டைமில் இவ்வளோ டாஸ்க் வந்து ரன் ஆகுது இல்லையா? சரி, காமனாக டெஃபினேஷன்ஸ் ஓகே, தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா ஓகே. இதில் நீ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்கிற. அது என்ன பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னு சொல்லும் போது ஒரு வாட்டி ரன் பண்ணால் நிறைய எல்லா ஓஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம்னு சொல்கிற. அப்போ ஜாவாவோடைய ஒர்க் தான் என்ன? அப்போ ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கோடை ரைட் பண்ணுறோம், சரிதானா? இப்போ ஜாவா கோட் எப்பயுமே எக்ஸ்டென்ஷன், ஒரு ஜாவா கோடை நம்ம ரைட் பண்ணோன்னா அது வந்து .ஜாவான்னு தான் நம்ம சேவ் பண்ணணும், சரியா? ஷுட் சேவ் யூஸிங் .ஜாவா. அதனுடைய கிளாஸ் நேம் .ஜாவா இப்படி தான் சேவ் பண்ணணும். இதை வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள், இதை தான் வந்து நம்ம சோர்ஸ் கோட் சொல்லுவோம். தட் மீன்ஸ் நம்ம ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் இது. ஓகே, இது வந்து ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ். அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த சோர்ஸ் கோட் வந்து கம்பைல் ஆகும். ஓகே, கம்பைல் ஆனது என்னன்னா .ஜாவா வந்து .கிளாஸாக கன்வெர்ட் ஆகிடும். .கிளாஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் வந்து பைட்கோட். இன்டர்மீடியட் லாங்குவேஜ்னா என்னன்னா ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜும் கிடையாது, அது ஒரு பைனரியும் கிடையாது. பைனரினா என்னன்னா மிஷின் இல்லையா, மிஷின் லாங்குவேஜ். 0s and 1s கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் ஆகிடும். இதை தான் வந்து பைட் கோட் வெரிஃபிகேஷன்னு இங்கே நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அது. அப்போ இந்த பைட் கோட் வந்து ஜாவாவுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணும். அப்புறம் என்ன ஆகுனா ஜேவிஎம்னு ஒன்று இருக்கு. ஜேவிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜாவா விர்ச்சுவல் மிஷினா அப்படின்னா என்னன்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் டீட்டெயில்டாக நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஃபைல்
ஜேவிஎம் மூலயமா ஜேவிஎம் வந்து மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். தென் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒர்க்கிங் ஆஃப் ஜாவாவில் நம்ம எப்பயுமே கோட் வந்து எழுதணும்னா அது ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் தானே. அது வந்து டாட் ஜாவா கிளாஸ் நேம் வித் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோம். அது வந்து கம்பைலர் மூலமாக கம்பைல் ஆகி டாட் கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகும். இந்த டாட் கிளாஸ் ஃபைல்லாம் என்னென்னா அது ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜ். அது ஹியூமன் ரீடபிளும் இல்லை, மிஷினும் கிடையாது. ஒரு இன்டர்மீடியட் பைட் கூட கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து ஜேவிஎம் மூலயமா மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். சரிதானா? இதுதான் வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஃப் ஜாவா. இப்போதைக்கு இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம். புரியாததை கமெண்ட்டில் கேளுங்க, சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். தென் ஒரு ஜாவாவுடைய டெஃபினேஷன் இன்டர்வியூவில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸை சொல்லலாம். Java is a high-level object-oriented platform-independent programming language developed by Sun Microsystem. It follows the right ones run anywhere concept using JVM. சரிதானா? அப்புறம் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு பில்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா இது சொன்னீங்கன்னா அப்புறம் இது வந்து ஒர்க்கிங். நான் இன்னொரு வீடியோவில் இதனுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். ஓகே.